இந்திரா காந்தி அப்போ சொன்னாங்க, என்னான்னுட்டு மரம் வளர்த்தா நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதுன்னு. ஆனால் நாங்கள் மரம் வளர்க்குறதுக்கு வீடும் இல்லை, நாடு தான் இருக்குது. இந்த நாடு எதுக்கு? நாலு செவரு கூரையில்லா ஜனங்க, நாலு செவரு கூரையில்லா ஜனங்க, அன்னாட உழைப்புனால வைத்த கழுவும் நிலமை, அன்னாட உழைப்புனால வைத்த கழுவும் நிலமை. நாலு செவரு நாலு செவரு கூரையில்லா ஜனங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்கும் போதோ முழு தூக்கமாக நாங்கள் தூங்குனதே கிடையாது இது வரைக்கும். ஏன்னா எவன் வருவானோ, எவன் போவானோ, எவன் பக்கத்தில் படுத்துடுவானோ அப்படின்ட்டு தான் மூச்சுக்கினே தான் இருப்போம். இங்கே ஒரு டிவி ஓடுது இல்லையா, அது விடிகிற வரைக்கும் ஓடும் எங்கள் டிவி. ஏன்னா நைட்டில் யாராவதுனா ஒரு ஆள்னா ஒரு நாளைக்கு மூச்சுன்னு இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நாங்களாம் சின்ன சின்ன பசங்க, யாருன்னா படுத்துல போகிறாங்க, இதுங்கெல்லாம் குழந்தைங்கள பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்குதுங்களே, ஒரு சில பேர் தூங்குறாங்க அப்படின்ட்டு அதனால மூச்சுக்கினே இருப்பாங்க யாராவதுனா ஒருத்தர். ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வசதி சில பேருக்கு, சில பேர் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, இந்த ரோடு பெருக்கிற வேலைக்கு போகிறாங்க, வேறு வசதி ஒரு துணி வழங்கும், ஒரு காலில் இருக்கிற துணி தூக்கும், மேலே இருக்கிற துணி வழங்கும், இதெல்லாம் கஷ்டம்தான் எங்களுக்கு. நிலமோ நீரும் சொத்து சுகம் எதுவும் இல்லை ரோடு, நிலமோ நீரும் சொத்து சுகம் எதுவும் இல்லை ரோடு, அந்த ரோட்டு மேலே நாங்கள் படும்பாடு, அந்த ரோட்டு மேலே நாங்கள் படும்பாடு. நாலு செவரு கூரையில்லா ஜனங்க. இந்த குழாயில் தான் நாங்கள் குளிப்போம், இதோ விடிய காலைல குளிப்போம். ஒரு சில பேர் எட்டி பார்ப்பாங்க ஜன்னல்லேருந்து, ஒரு சில பேர் ரோட்டில் போகிறவங்க எவ்வளோ பேர் பார்த்துன்னு போகிறாங்க. ஏன்னா ஊரை விட்டு ஊரை வந்து இங்கே நிறைய லாட்ஜுங்க இருக்குது, அதுக்குன்ட்டு அவங்கள நம்ம நிறைய லாட்ஜுங்க இருக்குது. இந்த லாட்ஜு மூலிமா போகிறாங்க வராங்க, அவங்க நின்று பார்த்துட்டு போவாங்க. ஏன் நான் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்கிடுவான் சாப்பிட்டா, அப்போ வந்து துணி வழங்கியிருக்கும், அதெல்லாம் சில பேர் அப்படியே பார்த்துன்னு போயிட்டு பார்த்துன்னு வருவாங்க. ஆம்பளைக்கு திறந்த வெளி உலகம், இங்க ஆம்பளைக்கு திறந்த வெளி உலகம், பொம்பளைங்க மரப்ப தேடும் அவளும், நாங்க மரப்ப தேடி ஓடுகின்ற அவளும், உடம்ப கழுவ துணிய மாத்த ஓடி ஒளிகிறோம், உடம்ப கழுவ துணிய மாத்த ஓடி ஒளிகிறோம், உழைப்பதற்கே பிறந்த நாங்க ரோட்டில் கிடக்குறோம், உழைப்பதற்கே பிறந்த நாங்க ரோட்டில் கிடக்குறோம். இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து திடீர்னு ஒரு நைட்டில் ஒரு வயிறே வலிச்சா ஒரு பாத்ரூம் போகிறதுக்கான வசதியெல்லாம் கிடையாது. இப்படி போனாலும் சென்ட்ரலுக்கு போனோம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதானே பின்னாடி எவனாச்சுன்னா வந்து ஏதாவதுனா பண்ணிவிடுவானோன்ற ஒரு பயம். இங்கே எங்காவதுனா இந்த மூலையில் டர்னிங்கில் குப்பை தொட்டியெல்லாம் இருக்குல்ல, அங்கே எங்கன்னா போயிடுவாங்க ரொம்ப அவசரமாக இருந்தால். மற்ற நாளெல்லாம் கிடையாது, அதுவும் நைட்டில் மட்டும்தான் போக முடியும். மற்ற டைம் காலையிலலாம் எங்கன்னா பப்ளிக் பாத்ரூம் இருக்குல்ல, அங்கே போயிருப்பாங்க. ரொம்ப நைட்டில் எமர்ஜென்சி ரொம்ப இதுவாக அவசரமாக இருந்தால் தான் இது போல் டர்னிங் குப்பை தொட்டி அது போல் இடத்துலலாம் போயிடுவாங்க. நாலு செவரு கூரையில்லா ஜனங்க, நாலு செவரு கூரையில்லா ஜனங்க, அன்னாட உழைப்புனால வைத்த கழுவும் நிலமை, அன்னாட உழைப்புனால வைத்த கழுவும் நிலமை. காந்தி இருந்தார்னா எங்களை பார்த்தாருனா ஏன் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னு நினைப்பாங்க.